நான்ஸ்டாப் பிரைம் டைமில் அடுத்ததாக அதிமுக்கியத்துவம் வாய்ந்த டாப் 25 செய்திகளின் அணிவகுப்பை பார்க்க இருக்கிறோம். வியர்வை சிந்தி விளைவித்த நெல்மணிகள் கொள்முதல் நிலையங்களில் இப்படி மழை நீரில் நனைந்து வீணாவதைக் கண்டு விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் குறுவை சாகுபடி அறுவடை முழுவீச்சு நடைபெற்று வரும் நிலையில் கொள்முதலான நெல் மூட்டைகள் கிடங்கிற்கு அனுப்பி வைக்கப்படாததால் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களிலேயே அடுக்கி வைக்கப்பட்டுள்ளன. திறந்த வெளியில் அடுக்கி வைக்கப்பட்டுள்ள நிலையில் கனமழையால் அவை நனைந்து சேதமடைவதாக விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர். அதேபோல ராணிப்பேட்டை மாவட்டம் தாமரைப்பாக்கம் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்திலும் இதே நிலை தொடர்கிறது. கடந்த 11ஆம் தேதி முதல் கொள்முதல் செய்யப்படாமலேயே உள்ளதாக கூறப்படும் நிலையில் நெல்மணிகள் நனைந்து முளைக்க தொடங்கிவிட்டதாக விவசாயிகள் வேதனை கூறுகின்றனர். விவசாயிகள் பெரும் வேதனை அடைந்து வருகிறார்கள். இது சமயம் மண்டல மேலாளரிடம் பலமுறை வற்புறுத்தியும் பருவகால அலுவலரை வராமல் இருப்பதும் இதற்கு ஒரு முக்கிய காரணமாக இருக்கிறது. இதனால் தங்களுக்கு பெரும் இழப்பு ஏற்படுவதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். ஈரோடு, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் உட்பட 21 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யலாம் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது. தமிழக பகுதிகளின் மேல் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுவதாக வானிலை மையம் கூறியுள்ளது. இதன் காரணமாக தமிழ்நாட்டில் அநேக இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்காலிலும் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்பு உள்ளது. நீலகிரி, ஈரோடு, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், திருவண்ணாமலை, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்பு உள்ளது. இதேபோன்று கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், கடலூர், பெரம்பலூர், அரியலூர், திருச்சி, மயிலாடுதுறை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யலாம் என்று கணிக்கப்பட்டுள்ளது. நாளை திருவள்ளூர், ராணிப்பேட்டை, வேலூர் மற்றும் காஞ்சிபுரம் மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு உள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்யலாம் என்றும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இப்படி ஆலையை தரைமட்டமாக்கிய பட்டாசு வெடிவிபத்தில் சிக்கி பெண் ஊழியர் ஒருவர் உயிரிழந்த நிலையில் மேலும் ஒருவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். விருதுநகர் மாவட்டம் கங்கர் செவல்பட்டி கிராமத்தில் மாரிமுத்து என்பவருக்கு சொந்தமான பட்டாசு ஆலை இயங்கி வந்தது. இங்கு 30க்கும் மேற்பட்ட அறைகளில் 100க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் தீபாவளி பண்டிகைக்காக பட்டாசு தயாரிக்கும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டு வந்தனர். ரசாயன கலவை தயாரிக்கும் பணியின் போது திடீரென ஏற்பட்ட வெடி விபத்தில் 2 அறைகள் தரைமட்டமாகின. இதில் கண்டியாபுரம் இலங்கை மறுவாழ்வு முகாமைச் சேர்ந்த கௌரி என்ற பெண் தொழிலாளி பரிதாபமாக உயிரிழந்தார். மேலும் 8 தொழிலாளர்கள் படுகாயமடைந்து சிவகாசி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதில் 100% தீக்காயமடைந்த காளிமுத்து மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். சம்பவ இடத்திற்கு விரைந்த தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். இதனிடையே ஆலை போர்மேன் சோமசுந்தரத்தை கைது செய்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். இந்த நிலையில் விபத்தில் உயிரிழந்தவர்கள் குடும்பத்திற்கு தலா 4 லட்சம் ரூபாய் நிதி உதவியும், பலத்த காயமடைந்தவர்களுக்கு தலா 1 லட்சம் ரூபாய் நிதி உதவியும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார். ஓசூரில் நாய் கடிக்காக சிகிச்சை பெற்ற நபர் ரேபீஸ் பாதிப்பு ஏற்பட்டு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். ஓசூர் அருகே நாட்ராம்பாளையம் கிராமத்தைச் சேர்ந்த கூலி தொழிலாளி முனி மல்லப்பா தனியார் தோட்டத்தில் வேலை செய்து வந்தார். முனி மல்லப்பாவை திருநாய் ஒன்று கடந்த மாதம் விரட்டி முகத்தில் கடித்தது. உடனடியாக அவர் தேன்கனிக்கோட்டை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு காயம் குறைந்து அவர் வீடு திரும்பினார். ஆனால் கடந்த 2 நாட்களுக்கு முன் மயக்கம், தண்ணீரை கண்டால் பயம் போன்ற ரேபீஸ் நோயின் அறிகுறிகள் முனி மல்லப்பா உணர்ந்ததாக கூறப்படுகிறது. கிருஷ்ணகிரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். கத்திட்டு வர மூக்குல வாயில ரத்தம் வந்துட்டு இருந்துச்சு. அப்புறம் டாக்டர் போய் கேட்டேன், சார் என்ன எங்கள் அண்ணாவுக்கு இப்படின்னு. ஆனால் உங்கள் அண்ணாவுக்கு வந்து தலைக்கு ஏறிச்சம்மா விஷம், நான் காப்பாற்ற முடியுது, உங்கள் அண்ணனை தொடக்கூடாதம்மா, நீ தொடாதேன்னு சொல்லிட்டாங்க. இதேபோல் ஓசூர் அருகே கிளமங்கலத்தை அடுத்துள்ள வரகானப்பள்ளியில் கூலி தொழிலாளி ஒப்புலியப்பா தனது வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்தார். அப்போது தெருவில் சுற்றித் திரிந்த நாய் ஒன்று அவரது வீட்டிற்குள் புகுந்து அவரின் இடது கை நடுவிரலை கடித்து துண்டாக்கி தூக்கிச் சென்றது. பாஜகவுக்கு நோ என்ட்ரி என்ற முதலமைச்சர் அமித்ஷாவுடன் என்ன பேசியது என்பது தொடர்பாக விளக்கம் அளிக்க உள்ள இபிஎஸ் உள்ளிட்ட தமிழ்நாடு அரசியல் களத்தின் செய்திகளை அடுத்தடுத்து பார்க்கலாம். ரெய்டுகளில் இருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்ள அதிமுகவை எடப்பாடி பழனிசாமி அடகு வைத்து அமித்ஷாவிடம் சரணடைந்து விட்டதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். கரூரில் நடந்த திமுக முப்பெரும் விழாவில் உரையாற்றிய அவர் அதிமுக முன்னாள் தலைவர்கள் கூறிய அண்ணாயிசத்தை இபிஎஸ் அடிமையிசமாக மாற்றியுள்ளதாக விமர்சித்தார். முழுசா நடந்த பிறகு முக்காடு எதுக்குன்னு கேட்பாங்க. அந்த மாதிரி டெல்லியில கார் பாரி மாதிரி போன பழனிசாமியை பார்த்து இப்ப எல்லாரும் என்ன சொல்றாங்க தெரியுமா? காலையே விழுந்த பிறகு முகத்தை மூட கர்ச்சீஃப் எதுக்குன்னு தான் எல்லோரும் கேட்கறாங்க.
3 முறை ஆட்சி அமைத்த போதிலும் தமிழ்நாட்டில் மோடி மஸ்தான் வேலை பலிக்கவில்லை என்றும் பாஜகவை விமர்சித்தார். இன்னாலும் சரி என்னாலுமே அடக்குமுறைக்கு இங்கே நோ என்ட்ரி தான், ஆதிக்கத்துக்கு இங்கே நோ என்ட்ரி தான், திணிப்புக்கு இங்கே நோ என்ட்ரி தான், மொத்தத்தில் இங்கே பாஜகவுக்கு நோ என்ட்ரி தான். தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு இடையூறாக இருக்கும் காவி கொள்கையை எதிர்த்து தொடர்ந்து போராடி வருவதாகவும் முதலமைச்சர் கூறினார். டெல்லியில் மத்திய அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்தது குறித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இன்று செய்தியாளர்களிடம் விளக்கம் அளிக்கிறார். அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டவர்களை ஒருங்கிணைக்க செங்கோட்டையன் விதித்த 10 நாட்கள் கெடு முடிந்த அடுத்த நாளே டெல்லி சென்ற எடப்பாடி பழனிசாமி புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட குடியரசு துணைத் தலைவர் CP ராதாகிருஷ்ணனை சந்தித்து வாழ்த்து தெரிவித்தார். பின்னர் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவையும் எடப்பாடி பழனிசாமி சந்தித்து பேசினார். அப்போது பசும்பொன் முத்துராமலிங்க தேவருக்கு பாரத ரத்னா விருது வழங்க கோரி அமித்ஷாவிடம் அதிமுக சார்பில் கடிதம் வழங்கினார். இந்நிலையில் டெல்லி பயணத்தை முடித்துக் கொண்டு விமானம் மூலம் சேலம் திரும்பிய எடப்பாடி பழனிசாமிக்கு அக்கட்சி தொண்டர்கள் உற்சாக வரவேற்பளித்தனர். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர் டெல்லி பயணம் குறித்து இன்று காலை 10 மணிக்கு பதிலளிப்பதாக கூறினார். எடப்பாடி பழனிசாமியை தொடர்ந்து செங்கோட்டையனும் கோபிச்செட்டிப்பாளையத்தில் செய்தியாளர்களை சந்திக்க உள்ளார். அப்போது எடப்பாடி பழனிசாமியின் கருத்திற்கு பதிலளிக்கும் விதமாக செங்கோட்டையன் பேசுவார் என்று கூறப்படுகிறது. மழை எச்சரிக்கையால் தனது சுற்றுப்பயணத்தை ஒத்திவைத்ததாக பொய் சொல்லிவிட்டு எடப்பாடி பழனிசாமி டெல்லி சென்றதாக அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் விமர்சித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் EPS பொய் சொல்லி யாரை ஏமாற்ற பார்க்கிறார் என்று கேள்வி எழுப்பினார். வானிலை அறிக்கையெல்லாம் படிச்சு மழை பெய்யுங்கிறதுனால தள்ளி வச்சேன் கதையெல்லாம் விட்டுட்டு ஹோம் மினிஸ்டரை சந்திச்சிருக்காரு. இது ஏற்கனவே ஊடகத்தில் வந்துச்சு. அவர் ஹோம் மினிஸ்டரை அவரை அழைத்து இருக்கிறாரு, அதுக்காக போறாருன்ட்டு. இதுக்கு எதுக்கு இவ்வளோ இப்படியெல்லாம் பொய் சொல்லி யாரை ஏமாற்ற பார்க்கிறார்? டெல்லியில் அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்துவிட்டு ஏன் முகத்தை மூடிக்கொண்டு EPS வந்தார் என்றும் பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் வினவியுள்ளார். என்ன காரணம்? இப்படி ஹோம் மினிஸ்டர் பார்த்துட்டு வெளில வர்றப்ப முகத்தை மூடிக்கிட்டு வர வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? இதுவரை கேள்விப்பட்டிருக்கீங்களா? அரசியல்ல எந்த ஒரு கட்சி தலைவராவது டெல்லியில சென்று அல்லது வேறு எங்கோ கூட்டணி கட்சி தலைவர்களை சந்தித்து விட்டு வரும் பொழுது இப்படி முகத்தை மூடிக்கொண்டு ஓடி வருவதை பார்த்திருக்கீங்களா? ஆனா அந்த காலத்தில் சொல்லுவாங்கல்ல புலவர்கள்லாம், மன்னர்களை ஏதாவது ஒரு சாதனை செய்தால் அவர்களை இன்று முதல் மன்னரை நாங்கள் இப்படி அழைக்கிறோம்னு சொன்ன மாதிரி அண்ணன் பழனிசாமி இன்று முதல் முகமூடியார் பழனிசாமி தான் அழைக்கணும். தன்னுடன் வந்தவர்களை தனி காரில் EPS அனுப்பி வைத்ததாகவும் டிடிவி தினகரன் விமர்சித்துள்ளார். வரும் சனிக்கிழமை பரப்புரையில் ஈடுபட உள்ள நிலையில் நாகை, திருவாரூர் மாவட்ட நிர்வாகிகளுடன் தாவேகா தலைவர் விஜய் ஆலோசனை மேற்கொண்டார். தேர்தல் நெருங்கும் சூழலில் தாவேகா தலைவர் விஜய் மக்கள் சந்திப்பு சுற்றுப்பயணத்தை கடந்த சனிக்கிழமை திருச்சியில் தொடங்கினார். ஒரே நேரத்தில் ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் திரண்டதால் திட்டமிட்ட நேரத்தில் விஜயால் பரப்புரை மேற்கொள்ள இயலவில்லை. பெரம்பலூரில் நடக்க இருந்த மக்கள் சந்திப்பையும் நேரமின்மை காரணமாக விஜய் ரத்து செய்தார். அதன் தொடர்ச்சியாக அரசு மற்றும் தனியார் சொத்துக்களை தாவேகா தொண்டர்கள் சேதப்படுத்தியதாக மாவட்ட நிர்வாகிகள் மீது காவல்துறை வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுத்துள்ளது. இந்நிலையில் வரும் சனிக்கிழமை நாகப்பட்டினம், திருவாரூர் ஆகிய மாவட்டங்களில் விஜய் பரப்புரை மேற்கொள்கிறார். இது தொடர்பாக சென்னை பனையூரில் உள்ள அலுவலகத்தில் இரு மாவட்டங்களைச் சேர்ந்த மாவட்ட செயலாளர்களுடன் தீவிர ஆலோசனை மேற்கொண்ட விஜய் தொண்டர்களின் கூட்டத்தை கையாள்வது, உரிய நேரத்தில் பரப்புரை இடத்திற்கு சென்று சேர்வது உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் குறித்து ஆலோசனை நடத்தினார். வன்னியர்களுக்கு 15 விழுக்காடு இடஒதுக்கீடு வழங்க கோரி டிசம்பர் 17ஆம் தேதி தமிழ்நாடு முழுவதும் சிறை நிரப்பும் போராட்டம் நடத்தப்படும் என்று பாமக தலைவர் அன்புமணி அறிவித்துள்ளார். வன்னியர் இடஒதுக்கீடு போராட்டத்தில் உயிர் நீத்த 21 பேரின் புகைப்படங்களுக்கு விழுப்புரம் மாவட்டம் தைலாபுரத்தில் உள்ள தனது இல்லத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸ் மலர் தூவியும் மெழுகுவர்த்தி ஏந்தியும் மரியாதை செலுத்தினார். இதேபோன்று விழுப்புரம் மாவட்டம் பார்ப்பனப்பட்டியில் உள்ள நினைவு தூணில் பாமக தலைவர் அன்புமணி தனது ஆதரவாளர்களுடன் வீர வணக்கமும் அஞ்சலியும் செலுத்தினார். பின்னர் பேசிய அவர் வன்னியர்களுக்கு 15 விழுக்காடு இடஒதுக்கீடு வழங்க கோரி டிசம்பர் 17ஆம் தேதி தமிழ்நாடு முழுவதும் சிறை நிரப்பும் போராட்டம் நடத்தப்படும் என்று கூறினார். ஈழ சமுதாயத்தில் கொடுத்த அந்த 14 விழுக்காடு இடஒதுக்கீடு போன்று தமிழ்நாட்டிலே வன்னியர் சமுதாயத்திற்கு முதல் தவணையாக 15 விழுக்காடு இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் என்ற நோக்கத்திலே வருகின்ற டிசம்பர் 17ஆம்
பேசிய அவர் சமூக நீதி பற்றி பேசுவதற்கு திமுகவிற்கு தகுதி கிடையாது என்று விமர்சித்தார். பாகிஸ்தானை மண்டியிட வைத்த இந்திய ராணுவத்தின் பெருமையை குறிப்பிட்ட பிரதமர், நடிகை திஷா பட்டானி வீட்டில் துப்பாக்கிச் சூடு நடத்தியோர் என்கவுண்டரில் சுட்டுக் கொலை, தேசிய போட்டிகள் உள்ளிட்ட பல்வேறு செய்திகளை இனி பார்க்கலாம். இந்திய ராணுவம் தனது துணிச்சலான நடவடிக்கை மூலம் கண்ணிமைக்கும் நேரத்தில் பாகிஸ்தானை மண்டியிட வைத்ததாக பிரதமர் மோடி தெரிவித்தார். பிரதமர் மோடியின் 75வது பிறந்த நாளை ஒட்டி மகளிர் ஆரோக்கியத்திற்கான பிரச்சார இயக்கம் தொடங்கி வைக்கப்பட்டது. இதில் நாடு முழுவதும் அக்டோபர் 2ஆம் தேதி வரை பெண்களுக்கு இலவச மருத்துவ முகாம்கள் நடத்தப்பட உள்ளன. இந்நிலையில் மத்திய பிரதேச மாநிலம் தார் மாவட்டத்தில் பொதுக்கூட்டத்தில் பேசிய பிரதமர் மோடி எவ்வித தயக்கமும் இன்றி இந்த முகாம்களை பெண்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கூறினார். आपको एक नया पैसा नहीं देना पड़ेगा, जांच भी मुफ्त होगी, इतना ही नहीं दवाई भी मुफ्त होगी। आपके उत्तम स्वास्थ्य से सरकारी तिजोरी की ज्यादा कीमत नहीं है। தொடர்ந்து பேசிய அவர் புதிய இந்தியா அணு ஆயுத அச்சுறுத்தலுக்கு அஞ்சாது என்றார். தன்னிறைவு அடைவதன் மூலமே 2047ஆம் ஆண்டிற்குள் வளர்ச்சியடைந்த நாடாக இந்தியா மாறும் என்று கூறினார். இதனை மனதில் வைத்து நாட்டு மக்கள் அனைவரும் இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட பொருட்களை வாங்க வேண்டும் என்று பிரதமர் வலியுறுத்தினார். சபரிமலையில் உள்ள துவாரபாலகர் சிலைகளில் இருந்து 4 கிலோ தங்கம் திருடு போனது தொடர்பாக 3 வாரங்களில் விரிவான அறிக்கை தாக்கல் செய்ய கேரள உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சபரிமலை ஐயப்பன் கோவில் சன்னதி முன்பு உள்ள 2 துவாரபாலகர் சிலைகள் மீது தங்க முலாம் பூசிய தகடுகள் பொருத்தப்பட்டிருந்தன. சமீபத்தில் அந்த சிலைகளின் தங்க முலாம் தகடுகளை பழுது நீக்க தேவசம் போர்டு ஆணையரிடம் அனுமதி பெறாமல் கோவில் நிர்வாகிகள் சென்னைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். இந்நிலையில் சபரிமலையில் விலை மதிப்புள்ள பொருட்களை கழற்ற ஆணையரின் உத்தரவு பெற வேண்டும் என்ற உயர்நீதிமன்றத்தின் உத்தரவு மீறப்பட்டுள்ளதாக பொதுநல மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கு நீதிபதிகள் ராஜா விஜயராகவன், ஜெயக்குமார் அடங்கிய அமர்வில் மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது 2019ஆம் ஆண்டு தங்கமுலாம் பூசுவதற்காக எடுக்கப்பட்ட போது 42 கிலோவாக இருந்த தகடுகள் திருப்பி அனுப்பிய போது 4 கிலோ குறைந்தது எப்படி என நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். தகடுகள் மீண்டும் பொருத்தப்படும் பொழுது எடையை ஏன் சரிபார்க்கவில்லை என கேள்வி எழுப்பிய நீதிபதிகள் பெட்ரோலாக இருந்தால் அளவு குறைவதை எதிர்பார்க்கலாம் என்றும் தங்கம் எப்படி எடை குறையும் என்றும் அதிருப்தி தெரிவித்தனர். இதைத் தொடர்ந்து விரிவான விசாரணை நடத்தி 3 வாரங்களில் அறிக்கை தாக்கல் செய்ய தேவசம் போர்டு தலைமை கண்காணிப்பாளருக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டனர். புரட்டாசி மாதம் பிறந்ததை அடுத்து திருப்பதியில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதுகிறது. திருப்பதி ஏழுமலையானுக்கு உகந்த மாதமான புரட்டாசி துவங்கியது. புரட்டாசி மாத முதல் நாளில் ஏழுமலையானை வழிபடுவதற்காக அதிக அளவிலான பக்தர்கள் திருப்பதி மலைக்கு வந்தனர். இதனால் இலவச தரிசனத்திற்காக சுமார் 24 மணி நேரம் வரிசையில் காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. புரட்டாசி மாதம் முழுவதும் பக்தர்கள் கூட்டம் அதிகம் இருக்கும் என்பதால் அதற்கு தேவையான அளவில் அடிப்படை ஏற்பாடுகளை தேவஸ்தான நிர்வாகம் செய்து வருகிறது. சாமி தரிசனத்திற்காக வரிசையில் காத்திருக்கும் பக்தர்களுக்காக தேவையான உணவு, குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை தேவஸ்தான நிர்வாகம் செய்துள்ளது. கர்நாடக மாநிலம் விஜயபுரம் மாவட்டத்தில் உள்ள SBI வங்கியில் ஊழியர்களை கட்டி போட்டு பணம், நகை கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அந்த மாவட்டத்தின் சடாசன் பகுதியில் உள்ள SBI வங்கிக்குள் செவ்வாய்க்கிழமை மாலை நேரத்தில் ராணுவ வீரர்கள் உடையில் முகமூடி அணிந்த சிலர் புகுந்தனர். மேலாளர், காசாளர் உள்ளிட்ட 3 பேரை கட்டி போட்டுவிட்டு நகை, பணத்தை கொள்ளையடித்துவிட்டு தப்பிச் சென்றனர். தகவல் அறிந்து அங்கு வந்த போலீசார் வங்கி ஊழியர்களை மீட்டனர். விசாரணையில் 1 கோடி ரூபாய் பணம், சுமார் 12 முதல் 13 கிலோ வரை தங்கம் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கலாம் என்று SP லட்சுமணன் தெரிவித்துள்ளார். ಸುಮಾರು ಈ ಗೋಲ್ಡ್ ಪ್ಲೆಡ್ಜಿಗಂತ ಇಟ್ಟಂತಹ ಗೋಲ್ಡ್ ಜನರದ್ದೇನಿತ್ತು ಸುಮಾರು 20 kg ಅಷ್ಟು, ಒಟ್ಟು ವರ್ತ್ ವ್ಯಾಲ್ಯೂ 21 ಕೋಟಿ 4 ಲಕ್ಷ ವರ್ತ್ ವ್ಯಾಲ್ಯೂವಿನ ಬಂಗಾರ ಮತ್ತು ಒಡವೆಯನ್ನು. மேலும் கொள்ளையில் ஈடுபட்டவர்கள் மராட்டிய மாநிலத்தைச் சேர்ந்தவர்களாக இருக்க வாய்ப்புள்ளதால் அந்த மாநிலத்திற்கு செல்லும் அனைத்து சாலைகளிலும் தீவிர வாகன சோதனை நடைபெற்று வருகிறது. அவர்கள் மகாராஷ்டிராவில் உள்ள சோலாப்பூர் மாவட்டத்திற்கு தப்பிச் சென்றிருக்க வாய்ப்பிருப்பதாக போலீசார் தரப்பில் கூறப்படுகிறது. இந்நிலையில் கொள்ளையர்கள் பயன்படுத்திய காரை காவலர்கள் பறிமுதல் செய்தனர். லண்டன் சென்ற ட்ரம்புக்கு எதிர்ப்பு. உலக தடகள சாம்பியன்ஷிப் தொடரில் ஈட்டி எறிதல் போட்டியில் இறுதிப் போட்டிக்கு முன்னேறிய நீரஜ் சோப்ரா உள்ளிட்ட உலக செய்திகளை இனி பார்க்கலாம். லண்டனில் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் வருகைக்கு எதிராக ஏராளமானோர் போராட்டத்தில் ஈடுபட்ட காட்சிகள் இவை. அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் 2 நாள் அரசுமுறை பயணமாக பிரிட்டனுக்கு சென்றுள்ளார். மனைவி மெலானியாவுடன் சென்ற அவருக்கு மன்னர் 3ஆம் சார்லஸ் அரசு முறைப்படி உற்சாக வரவேற்பளித்தார். அரசு விவகாரங்கள் மேற்கொள்ளப்படும் வின்சோர் கோட்டை பகுதிக்கு குதிரைகள் பூட்டிய வாகனத்தில் இருவரும் ஊர்வலமாக அழைத்துச் செல்லப்பட்டனர்.
இதனிடையே அமெரிக்க அதிபர் டிரம்பின் வருகைக்கு எதிர்ப்புகளும் கிளம்பின. காலநிலை மாற்றம், நிறவரி எதிர்ப்பு தொடர்பான வாசகங்கள் அடங்கிய பதாகைகளுடன் டிரம்புக்கு எதிராக ஏராளமானோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அதிபர் டிரம்பின் அரசியல் விழிப்புணர்வையே வளர்ப்பதாகவும் அவர்கள் குறிப்பிட்டனர். காசாவில் மீண்டும் தரைவழி தாக்குதலை தொடங்கியுள்ள இஸ்ரேல் உடனடியாக வெளியேறுமாறு பாலஸ்தீன பொதுமக்களை கேட்டுக் கொண்டுள்ளது. ஹமாஸ் ஆயுதப்படைக்கும் இஸ்ரேலிய ராணுவத்துக்கும் இடையே தொடர்ந்து மோதல் நிலவி வருகிறது. ஹமாஸ் படையை முற்றிலும் ஒழிக்கும் வரை போர் தொடரும் என அறிவித்த இஸ்ரேல் தரைவழி தாக்குதலை மீண்டும் தொடங்கியுள்ளது. இந்நிலையில் காசாவில் உள்ள மக்கள் உடனடியாக அங்கிருந்து வெளியேறுமாறு இஸ்ரேலிய ராணுவம் கேட்டுக் கொண்டுள்ளது. இது தொடர்பாக காசாவில் இஸ்ரேல் தரப்பில் துண்டு பிரசுரங்களும் விநியோகம் செய்யப்பட்டன. காசாவின் தெற்கு பகுதி வழியாக பொதுமக்கள் வெளியேறுமாறு இஸ்ரேல் ராணுவத்தினர் கேட்டுக் கொண்டுள்ளனர். மக்கள் வெளியேற வசதியாக 48 மணி நேரத்திற்கு கூடுதல் பாதை ஒன்று திறக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.